வணக்கம் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்தீங்கன்னா பாத்திரம் கிடந்துச்சு கொஞ்சம் வேலை போட்டுச்சு. என்னன்னே தெரியலங்க, கேமரா ஆன் பண்ணாலே எனக்கு தொண்டை கட்டுது. அது எதுக்குன்னு தெரில. என்னமோ பெரிய பின்னணி படைகளுக்கெல்லாம் குரல் கட்டுற மாதிரி கேமரா ஆன் பண்ணோடனே தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு தோசைங்க. தோசை காலையிலக்கு தோசை, மதியத்துக்கும் தோசை. அடிக்கிற வெயிலுக்கு 2 நேரம் தோசை சாப்பிட போகிறேங்க. ஏன்னு கேட்குறீங்களா? காலையில் சாப்பாடு வச்சே பத்தலை, எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சேன். நேற்றெல்லாம் மீதி கிடந்தது, நேரத்தில் நிறைய மீதி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு பத்தாமல் ஆயிடுச்சு. சரி, அதனால் வீட்டில் இருக்க பொம்பளைங்க தானேங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். என்னங்க, எல்லாத்தையும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வேறு வழி இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியலங்க. அதுக்காக பட்டினியாகவும் இருக்க முடியாது, வேலை செய்யும் போது பசிக்கும். அதனால் 2 தோசை எடுத்து சுட்டு வச்சுட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கலை, மூடி வச்சுட்டேன். இருங்க காமிக்கிறேன். டிஃபனுக்கு தோசை தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறு குழம்புங்க. என்னடா தட்டாம்பயிரே காணும்னு பார்க்காதீங்க, உள்ளே இருக்குந்தா இருக்கு வருங்க. தட்டாம்பயிறு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வெஞ்சனம், கொஞ்சம் போல் தயிர். பிறகு இப்போ காலையிலக்கு தோசைங்க. மாமா கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டார். சரி, அதையும் கொஞ்சம் சாப்பிட்ருவோம் தயிரை ஊற்றி. எதுக்குங்க வேஸ்ட் ஆகுறதுக்கு? காலையில் வேலை செஞ்சு முடிக்கவே டயர்ட் ஆகிடுதுங்க. எப்பா, இன்னும் இதுக்கு மேலே வேலைக்கு வேறு ஓடணும். என்னன்னே தெரில, நேற்று இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக தெரியுது. ஓகே உறவுகளே, சாப்பிட போகிறேன். ஓகே பாய். டிஃபனுக்கு வச்சாச்சுங்க. இது வந்து மாமாவுக்கு எனக்கும் சேர்த்து தான் குழம்பு. சாப்பாடு மாமாவுக்கு. வேலை கிளம்பிட்டே இருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வைக்கணுங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சாச்சுங்க. பீட்ரூட்டை கிண்ணத்தில் வச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. நான் அடுத்து குழம்ப சூடு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணுங்க. விளக்குன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் பாருங்கள், பாத்திரம் சேர்ந்துருச்சு. பொம்பளைங்களுக்கு வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ வெயில் இந்நேரமே வீட்டுக்குள்ளே மணி 9:15 தாங்க ஆகுது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. வெக்க செம வெக்க அடிக்குதுங்க. இது என்னது நைசில் பவுடர், வெயில் காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். எப்படி சரி, வேக்கூர் வந்தது மாதிரியே தெரியுதுங்க. கொடுமை. வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன்ல, என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பைராஸ் வேலைங்க. ஆபத்தான வேலை, ஏன் கேட்குறீங்க? ஆனாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே அதாங்க முக்கியமான வேலையாக இருக்குது. அந்த வேலையை விட்டால் வேறு வேலை இல்லைங்க. பாடி அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு நியூஸ் பார்த்தீங்க ஃபோனில். 3 பசங்க டீ குடிக்க போனாங்களாம். இங்கேருந்து அவங்க வந்து சிவகாசியிலேருந்து கோவில்பட்டி கிட்டே இருக்குது கிருஷ்ணா பால் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே போய் டீ குடிக்க போயிருக்காங்க 3 பசங்க. பஸ்ஸுக்காரன் மேலே ஏற்றிட்டான். 3 பேருமே ஸ்பாட் அவுட்டுங்க. இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் சொன்னால் எங்கெங்கே கேட்குது? இப்போ தான் +2 பரீட்சை எழுதியிருக்கானுங்களாம். என் பையன்கிட்ட கூப்பிட்டு காமிச்சு, இங்கே பாடுறா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியுமா, பாய்ஸ் ஸ்கூல் பசங்க 3 பேர் டீ குடிக்க போனாங்களாம். நைட்டு 8 மணி 9 மணிக்கு டீ குடிக்க போகிறாங்களாம். இப்போ இருக்க பிள்ளைங்க சொன்னால் புரியுதா? ஃபஸ்ட்டு டீ குடிக்க போய் 3 பேர் உயிரையும் போயிடுச்சு. பெற்றவங்கெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லைங்க. நைட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு.
மறந்துடணும்டா, நமக்கு மனசு தாங்காது அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டேன். காலைல எந்திரிச்சோடனே அந்த ஞாபகம் தான். அப்படியே ஒரு பையனுக்கெல்லாம் பார்த்தீங்க யூனிஃபார்மோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பரீட்சை எழுதி ரிசல்ட் வரல. பெற்றவங்க நல்லதுக்கு தாங்க சொல்லுவாங்க, கெட்டதுக்காக சொல்லுவாங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சேட்டை செய்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் போய் உயிரை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மனசே தாங்கலை எனக்கு. ஓகே உறவுகளே, டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு கிளம்புவோம். ஓகே பாய். நம்ம வீடியோ பிடிக்குன்றவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே உறவுகளே, ஓகே பாய்.